வாஞ்சிநாதன் ஒரு அட்வொகேட், நான் ஒரு அட்வொகேட். நான் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு எல்லாம் எதிர்பார்ப்பேன். அது தப்பு. தங்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்குற நீதிபதியை டார்கெட் பண்ணும். அதை எப்படி டார்கெட் பண்ணுவான்னா, அவன் சைடு இருக்கிற வழக்கறிஞர்களை வச்சு அவர் மேலே புகாரை கொடுப்பான். புகாரை கொடுத்தோன்னா பல நீதிபதிகள் என்ன பண்ணிடுவாங்க, திமுகவுக்கு எதிர்ப்பாக கொடுத்தா புகார் வருது, அதனால இன்னும் பயந்துகிட்டு திமுகவுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குள்ள நெறித்தனத்தில் தான் திமுக அந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த நீதித்துறையும் சொல்லும் போது அவர் ஒரு ஆள் விமர்சிக்கலாம், தப்பு இல்லை. நாங்கள் ஒன்றும் பெரியவங்க இல்லை, நாங்களும் தப்பு பண்ணலாம். நீதிபதி அதை நீதிமன்றங்களை தாராளமாக விமர்சிக்கலாம் தீர்ப்புகளைன்னு சொன்னவர். வழக்கறிஞர்கள் எப்படின்னா, அவன் ஒரு கேஸுக்கு போவான், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நீதிபதி எதிராக கொடுத்துட்டா அவர் புகார் எழுதி. சந்துரு வந்து அந்த ஜெய்பீம் கதையில் வர அந்த வழக்கில் என்ன செஞ்சார், ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணதை விட. ஆனால் 1.5 வருஷம் 2 வருஷம் சிபிசிஐடி போலீஸார் ரகசியமாக அந்த கொலை எப்படி நடந்தது, எப்படி புதைச்சாங்க, எப்படி இது பண்ணாங்கன்னு அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து கோர்ட்டில் கொடுத்தாங்க. அந்த புகாரை வந்துக்கிட்டு இன்டர்நெட்டில் பரப்புறாரு. நீ ரகசியமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு புகாரை எப்படி நீங்கள் வந்து இணையதளத்தில் நீங்கள் பரப்பலாம்? அப்போ பப்ளிசிட்டி தருறீங்க. அந்த நீதியரசர் பேரை கெடுக்கணும்னு சொல்லி தான் உங்களுடைய எண்ணம். அதைத்தானே அவர் கேட்குறாரு. என்ன ஜாதினா குற்றச்சாட்டை நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்களா? ஜாதினா நிரூபிக்கணும்ல. அதிமுக வக்கீல் இருக்கான், பிஜேபி வக்கீல் இருக்கான், எங்கள் இயக்கத்திலே நிறைய வக்கீல் இருக்கான். எவன் உங்களை சப்போர்ட் பண்ணுறான்னு பார்க்குறான்னு பார்ப்போம். வந்தீர்கள் வக்கீல் தான் உங்களை சப்போர்ட் பண்ணுறான். இப்போ நான் மற்ற ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் ஜாதி சாயம் பூசி உள்ளுக்குள்ளே ஹைகோர்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு புட்டு வைக்கவான்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி ஜாதி விஷயத்தில் பண்ணாங்க எல்லாமே சொல்லவான்னு சும்மா ஊரை ஏமாத்துற மாதிரி ஜாதி வச்சு ஜாதி நேர்மையாக இவங்களுக்கு எதிராக போயிட்டா ஜாதி முத்திரை. வழக்கறிஞர்களும் சேர்ந்தது தான் நீதித்துறை. வழக்கறிஞர்கள் மனசாட்சியோடு இருக்கணும். 60-70% வழக்கறிஞர்கள் மனசாட்சியை வித்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்தலைன்னா மக்களுக்கு எப்படிங்க நீதி கிடைக்கும்? நான் நீதித்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், உண்மை இதுதான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்துட்டு இருக்கோம், சுவாமிநாதன் விசஸ் வாஞ்சிநாதன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது அட்வொகேட் விசஸ் ஜட்ஜஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த தரப்பில் நீங்கள் யார் சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, யார் செய்து தவறுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது அட்வொகேட் வெர்சஸ் ஜட்ஜுன்னு நீங்கள் சொல்கிறது தப்பு. அது வாஞ்சிநாதன் வெர்சஸ் சாமிநாதன் தான். ஓகே. ஏன்னா அட்வொகேட் வெர்சஸ் ஜட்ஜுன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா அட்வொகேட்டும் வாஞ்சிநாதனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி போயிடும். வாஞ்சிநாதன் அட்வொகேட் சார்பில் ரெப்ரசன்ட் பண்ணல, அவருடைய சுயநலத்துக்காக திமுகவுடைய ஏஜென்ட் அவர். அது பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. வாஞ்சிநாதன் ஒரு அட்வொகேட், நான் ஒரு அட்வொகேட். நான் வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணணுன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அது தப்பு. யாருக்கு என் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். வாஞ்சிநாதன்ட்டே நான் நிறைய பேசுனதில்லை. சுவாமிநாதன் நீதியரசர்கிட்ட கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நேருக்கு நேரம் அவர்கிட்டையும் நான் தனியாக பேசுனதில்லை. ஸோ என்னுடைய கருத்து யாருக்கும் சாதகமாகவோ யாருக்கும் பாதகமாகவோ இல்லை. பொதுமக்களுக்கு உண்மை என்னங்கிறத சொல்லணும். இது நீதித்துறை சம்மந்தப்பட்டது. எது ரைட்டு தப்புங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு, நீதித்துறைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. அதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். அதாவது திமுக எப்பவும் என்னென்னா, இந்த நீதிபதிகள் தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறான், எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்குறாங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க. தங்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்குற நீதிபதியை டார்கெட் பண்ணுவான். அதை எப்படி டார்கெட் பண்ணுவான்னா, அவன் சைடு இருக்கிற வழக்கறிஞர்களை வச்சு அவர் மேலே புகாரை கொடுப்பான். புகாரை கொடுத்தோன்னா பல நீதிபதிகள் என்ன பண்ணிடுவாங்க, திமுகவுக்கு எதிர்ப்பாக கொடுத்தா புகார் வருது, அதனால் இன்னும் பயந்துக்கிட்டு திமுகவுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குள்ள நெறித்தனத்தில் தான் திமுக அந்த மாதிரி விஷயத்தை செய்கிறாங்க. சுவாமிநாதன் நீதியரசர் சொன்ன சில தீர்ப்புகள் வந்து திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு. திமுகவுக்கு எதிராக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா திமுகக்கான சங்கிமா. இவன் வந்தேரி, இவன் தமிழ்நாட்டை சேராதவன், ஓங்கோல்லேருந்து வந்தவன் இவன். இவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரிஜினல் ஆள், தமிழ்நாட்டிலே இருக்குது, வளர்ந்து பிறந்து இருந்தவனை வந்து சங்கிமா இந்த வந்தேரிகள். அதனால் இவருக்கு இப்போ யூஸ் பண்ணுறது என்னன்னா, திமுகவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டிங்கன்னா அவனை வந்து சங்கி அப்படின்னுருவான். இப்போ சாமிநாதன் சார் நீதியரசர் நிறைய விஷயங்களை திமுகவுக்கு எதிராக கொடுத்துருக்காரு.
அதனால இவங்க என்ன பிடிச்சிக்கிறாங்க, அவரை பயமுறுத்தணும். இப்போ வந்து அது திமுகவுக்கு எதிராகன்னு சொல்றதை விட பாஜகவுக்கு ஆதரவாக தானே சார் இல்லை இல்லை, அவர் பாஜகவுக்கு ஆதரவாகவும் கொடுக்கறது இல்லை, திமுகவுக்கு எதிர்ப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு வழக்கோட இதை மெரிட்டு தகுதியின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜில் உட்காந்துட்டாலே மனசாட்சி உள்ளவங்க பயப்படுவாங்க, அப்போ நீதிபடி கொடுக்கணும்னு. அது ஒரு சில ஜட்ஜுங்க தான் எதிர்ப்பாக பண்ணுவாங்க, மனசாட்சியெல்லாம் தூக்கி போட்டு பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான ஜட்ஜுங்க மனசாட்சிக்கு பயந்து தான் கொடுப்பாங்க. நான் தான் அவரை பார்க்குறேன், அவர் தீர்ப்புகளை பார்க்குறேன், மனசாட்சியின் அடிப்படையில் தான் கொடுப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த நீதித்துறையும் சொல்லும் போது அவர் ஒரு ஆள் விமர்சிக்கலாம், தப்பு இல்லை. நாங்கள் ஒன்றும் பெரியவங்க இல்லை, நாங்களும் தப்பு பண்ணலாம், நீதிமன்றங்களை தாராளமாக விமர்சிக்கலாம் தீர்ப்புகளைன்னு சொன்னவர். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப்பு, இந்த வாஞ்சிநாதன் வந்து திமுகவோட ஏஜென்ட்டு. இவங்க என்ன பண்ணுறான், திமுகவுக்கு எதிராக கொடுத்த உடனே இவர் ஜாதியின் அடிப்படையில் கொடுக்குறாருன்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் எழுதுறான். எப்போவுமே இந்த நீதித்துறையில் எப்படின்னா, இவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதிபதி மேலே புகார் அனுப்பலாம். வழக்கறிஞர்னு இல்லை, சாதாரண யாராக இருந்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அவர் ஒருதலைபட்சமாக நடந்திருக்காரு, இந்த தீர்ப்பில் வந்து நீதிக்கு எதிராக கொடுத்துருக்காருன்னு ஆதாரத்தோடு நீங்கள் எழுதணும். அது மாதிரி வாஞ்சிநாதன் எழுதுறாரு. வழக்கறிஞர்கள் எப்படின்னா, அவன் ஒரு கேஸுக்கு போவான், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நீதிபதி எதிராக கொடுத்துட்டா அவர் புகாரை எழுதிடுவான். அப்போ இவங்களுக்கு எல்லாமே ஆதரவாக கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பான் வழக்கறிஞர்களில் நிறைய பேர். இன்னும் பல பேர் இருக்காங்க வழக்கறிஞர்கள், அவங்க அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தீர்ப்பும் வந்து ஒவ்வொரு இதில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஐடியா வச்சு கொடுப்பாங்க, சட்டத்தில் ஒரு இதை வச்சு கொடுப்பாங்க. அது சரியாக இருக்கும் பட்சத்தில் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, வாஞ்சிநாதன் திமுகவுடைய ஏஜென்ட்டு, திமுகவுக்கு எதிராக இவர் தீர்ப்பு கொடுக்குறாருங்கிற ஒரே இதை வச்சு இவர் ஜாதியை வச்சு கொடுக்குறாருன்னு கம்ப்ளைண்ட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொடுக்குறாரு. அது தப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து ஜாதியின் அடிப்படையில் கொடுக்குறாருன்னு நீங்கள் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவுக்கு எதிராக கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு புகாரை கொடுத்துட்டார். புகார் கொடுத்தது தப்பு இல்லை. 10 இவங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வாஞ்சிநாதனுக்கு. அவங்க எல்லாம் அதில் வந்து நீங்கள் இந்த சந்துருவை விட்டுருங்க. சந்துரு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர். அங்கே இவர் உயர்நீதிமன்ற நான் இருக்கிறதில்ல, இவர் உயர்நீதிமன்ற வக்கீலாக இருந்ததுலேருந்து சந்துரு எனக்கு தெரியும். அவர் நக்சலைட்டுகளுக்கு பூரா ஆஜரானவர். இவரை இந்திரன் சந்திரன் இந்த சினிமா நடிகர் சூர்யா இந்த ஜெய்பீம்ங்கிற படத்தில் இது பண்ணி கொடுத்தாரு. சந்துரு வந்து அந்த ஜெய்பீம் கதையில் வர அந்த வழக்கில் என்ன செஞ்சார், ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணதை விட. ஆனால் 1.5 வருஷம் 2 வருஷம் சிபிசிஐடி போலீஸார் ரகசியமாக அந்த கொலை எப்படி நடந்தது, எப்படி புதைச்சாங்க, எப்படி இது பண்ணாங்கன்னு அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து கோர்ட்டில் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஏன்னா சூர்யா வந்துக்கிட்டு ஒரு ஃபைல் பண்ண பெட்டிஷனை வச்சுக்கிட்டு போலீஸ் செஞ்ச இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காமல் என்னமோ பெரிய இதில் சாதிச்சுட்டாருன்னு கொடுத்தாரு. அதில் தான் எல்லாருக்கும் சந்துரு பெரிய இந்திரனோ சந்திரனோன்னு நினச்சாங்க. அவர் நக்சலைட்டுக்கு ஆஜரானவருங்க. ஹைகோர்ட்டில் அவர் தீர்ப்புகள் எழுதும்போது அவ்வளோ பேரும் தலையை பிச்சுக்குவான். என்ன நீங்கள் சட்டத்தில் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் கொடுப்பாரு. அவருக்கு வந்து எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு. இப்போ வந்தார், திமுகவின் மாவட்ட செயலாளராகி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி பேசுறதுக்கு அவர் தகுதி இல்லாதவர். மீதி 8-9 நீதிபதிகள் பேசியிருக்காங்களே, அவங்ககிட்ட நான் கேட்குறேன், என்ன அவர் மேலே புகார் கொடுத்ததுக்கு சுவாமிநாதன், நீதியரசர் சுவாமிநாதன் ஒன்றும் சொல்லவே. அந்த புகாரை வந்துக்கிட்டு இன்டர்நெட்டில் பரப்புறாரு. நீ ரகசியமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு புகாரை எப்படி நீங்கள் வந்து இணையதளத்தில் நீங்கள் பரப்பலாம்? அப்போ பப்ளிசிட்டி தருறீங்க. அந்த நீதியரசர் பேரை கெடுக்கணும்னு சொல்லி தான் உங்களுடைய எண்ணம். அதைத்தானே அவர் கேட்குறாரு. என்ன ஜாதினா குற்றச்சாட்டை நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்களா? ஜாதினா நிரூபிக்கணும்ல. அவர் சார்ந்த ஜாதியாகவே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் பக்கம் நீதி நியாயம் இருந்ததுன்னா கொடுத்தா உடனே ஜாதி கலர் பூசுவீங்களா? அதனால சொல்றேன், திட்டமிட்ட சதி, இந்த திமுகவின் சதி. இந்த குரூப் பூரா திமுக இங்க குரூப், அதாவது இந்த நாஸ்திகம் குரூப் இவங்கெல்லாம். ஆமா, அவர் பெரிய பட்ட இது விபூதி எல்லாம் அடிச்சிருக்காருல்ல, பூரா செருப்படிக்கிற குரூப் இந்த குரூப். அதனால தான் சொன்னேன், நான் சேலஞ்சு விட்டேன் வாஞ்சிநாதன் இந்த குரூப்புக்கு. எல்லாருக்கும் சொன்னேன், அதிமுக, பிஜேபி, எல்லா எதிர்கட்சிகளுக்கும் சொல்றேன், நம்ம வந்து நீதியரசர் சாமிநாதன் பக்கம் நிற்கணும். காரணம் அவர் பக்கம் தான் நியாயம் இருக்கு. இந்த குரூப் திமுகவோட இவங்க
திமுகவுடைய ஏஜென்ட்டுங்க, கையாளுங்க. இவங்க வந்துக்கிட்டு அவரை பயமுறுத்தணும், இனி திமுகவுக்கு எதிராக எந்த தீர்ப்பும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த இது. அதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்தது சரி அப்படிங்கிறது தான் வாஞ்சிநாதன் மேலே அப்படிங்கிறான். பெரிய வக்கீலுங்க ஆதரவுங்க, நான் வர சொல்லுங்க, வக்கீல் எத்தனை பேர் ஆதரிக்கிறான் நானும் பார்க்குறேன். வர சொல்லுங்க. அதிமுக வக்கீல் இருக்கான், பிஜேபி வக்கீல் இருக்கான், எங்கள் இயக்கத்திலே நிறைய வக்கீல் இருக்கான். எவன் உங்களை சப்போர்ட் பண்ணுறான்னு பார்ப்பான். வந்தீர்கள் வக்கீல்னா உங்களை சப்போர்ட் பண்ணலாம். சுத்த தமிழ வக்கீல் எவனுமே உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டானே. காரணம் நீங்கள் யாரோட ஏஜென்ட்டுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. அதனால தான் சொல்கிறேன், நல்ல மனுஷன் இந்த சாமிநாதன், நல்ல தீர்ப்புகளை கொடுக்குறேன். நீ இதே இதை லஞ்சம் வாங்குறவங்க, நான் அதே வாஞ்சிநாதன் கேட்குறேன். ஒரு சில நீதிபதிகள் இருக்காங்க, ஜாதியை பார்த்து ஜாதி வக்கீலுங்களோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரு சில நீதிபதிகள் இருக்காங்க. அவங்கள பற்றி பேச உனக்கு தைரியம் இருக்கா? பேச சொல்லுங்களேன். இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. இவங்கெல்லாம் நியாயம். இவர் ஆனந்த் வெங்கடேசன், நிறைய ஜட்ஜுங்க இருக்காங்க மனசாட்சிப்படி கொடுக்குறவங்க. பெரும்பாலான உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மனசாட்சிப்படி தான் கொடுப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது இந்த குரூப். இவங்களுக்கு எதிராக கொடுத்துட்டா அவங்கள பெட்டிஷனை போடுறது, புகாரை கொடுக்கறது, வக்கீலுங்கன்னு ஒரு குரூப் வச்சுருக்கான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பொதுமக்கள் யாரும் இந்த வாஞ்சிநாதனை பற்றி ஏமாறாதீங்க. இந்த குரூப் அவங்க திமுகவின் ஏஜென்ட்டுங்க அவங்க. அதனால திமுகவிற்காக உருவாக்கின இதுதான் அது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் மேலேயே குற்றச்சாட்டு இருக்குது. அவர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கும்போது அந்த கேஸை அவரே எடுத்து நடத்தலாமா சார்? அது எகென்ஸ்டா இருக்காதா சார்? அது இப்போ இறுதி விசாரணை அவர் வேற பெஞ்சுக்கு மாற்றிடுவார். முதல்ல சவுக்கு சங்கருக்கு அவர் சொன்னார், அவர் மேலே தான் சவுக்கு சங்கர் பேசினது, இதை நான் விசாரிக்க மாட்டேன், என் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டார். தலைமை நீதிபதி அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் விசாரிங்கன்னு சொன்ன உடனே தான் அதை விசாரித்தாங்க. இப்போ அவருக்கு சட்டம் தெரியாதா? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொல்கிறாங்க, உங்களுக்கு சட்டம் தெரிஞ்ச மாதிரி தானே இன்றைக்கி இருக்கிற சிட்டிங் நீதிபதிக்கும் சட்டம் தெரியுமில்ல, அவருக்கு இந்த அடிப்படை விஷயம் தெரியாதா? நோ மேன் கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காசுங்கிறது அடிப்படை விஷயம் சாமிநாதன் நீதியரசருக்கு தெரியாதா? நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணுமா? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணி வாஞ்சிநாதனுக்கு பேசுகிறீங்கன்னா, வாஞ்சிநாதன் திமுகவோட ஏஜென்ட்டு. நீங்கள்லாம் ஓய்வு பெற்றுட்டு உக்காந்துருக்கீங்க. அரசாங்கத்துடைய அனுசரணை உங்களுக்கு வேணும். நாளைக்கு கமிஷன் போடுவாங்க. இந்த ஸ்டெர்லைட் இதுக்கு ஒரு கமிஷன் விசாரிக்க, சசிகலா இது அப்போலோவில் ஜெயலலிதா அவர்களுக்கு இது மரணத்தை பற்றி விசாரிக்க ஒரு கமிஷன், இது மாதிரி கவர்மெண்ட் கமிஷன் நிறையா போடுவாங்க. அதில் ஓய்வு பெற்ற நீதிபதியை தான் போடுவாங்க. அப்போ நமக்கு ஏதாச்சும் கமிஷனில் பதவி கிடைக்குமாங்கிறதுக்காகத்தான் இந்த 8-9 நீதிபதிகளில் பெரும்பாலானவங்க கொடுத்தது. யாரும் மனசாட்சிக்காக கொடுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியாதா? அவர் வழக்கு அவரே விசாரிக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாதா? இப்போ விசாரிப்பார், முழு விசாரணை பண்ணும்போது வேறு பெஞ்சுக்கு அனுப்புவார். அவ்வளோதானே. அதனால் நல்ல மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓய்வு பெற்ற நீதிபதியில் இவங்க பேக்ரவுண்ட்லாம் தெரியுமா? எல்லாம் திமுகவோட ஏஜென்ட்டுங்க. அவன் ஒரு சுயநலத்தில் தாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? அதனால் இப்போ உண்மை இதுதான். நான் நீதித்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், உண்மை இதுதான். யாரை நீங்கள் வெளியில் இருக்கிற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு எதிராக பண்ணாதீங்க. அப்படி எல்லாத்துக்கும் இதுக்கு நான் விபூதி பூசினா அவன் ஐயர், நான் மற்ற ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் ஜாதி சாயம் பூசி உள்ளுக்குள்ளே ஹைகோர்ட்டில் என்னென்ன நடக்குதுன்னு புட்டு வைக்கவான்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி ஜாதி விஷயத்தில் பண்ணாங்க எல்லாமே சொல்லவான்னு கேட்குறேன். சும்மா ஊரை ஏமாத்துற மாதிரி ஜாதி வச்சு ஜாதி நேர்மையாக இவங்களுக்கு எதிராக போயிட்டா ஜாதி முத்திரை, இவங்களுக்கு எதிராக போயிட்டா மத முத்திரை, பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறவன் டிஎம்கே முத்திரை உள்ளவன் இது மாதிரி ஊற்றி இது பண்ணி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவர்களை நம்பாதீர்கள். இவர்களுக்கு ஆதரவெல்லாம் எந்த வக்கீலும் வரமாட்டான். அதனால் இதுதான் உண்மை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி சார், இப்போ வாஞ்சிநாதன் அவர்கள் தலைமை நீதிபதிக்கு எழுதியிருக்காரு சார் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு மேலே ஜிஆர் சுவாமிநாதன் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா, இல்லை அதுக்கும் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி? அது அவங்க ரகசியமாக விசாரிப்பாங்க. இங்கே இருக்கிற ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ் எல்லாரை பற்றியும் அங்கே அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வழக்கும் நிறைய வழக்குகள் அப்பீலுக்கு போகும், உச்ச நீதிமன்றத்துக்கு. கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க. சாமிநாதன் சொல்லிட்டா அதுக்கு எதிராக எடுக்கவே மாட்டாங்க. அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படின்ட்டு எதிர்க்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வழக்கு அப்பீல் வழக்கு எடுக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில். ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு ஜட்ஜுங்களும் எப்படி
அவன் கரெக்டாக இப்போ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பான் உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஆமா சார், முதல்ல கூட சிஜிஐ கூட வந்து சொல்லியிருந்தாரு, ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி போன்ற அவங்க எடை போட்டு வச்சிருப்பாங்க. இவங்கள மாதிரியா ஏமாத்துறதுக்கு, சுயநலத்துக்காக, கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பணத்தை வாங்கிட்டு பண்ணுற குரூப் இவங்க. அதனால தான் சொல்லுவேன், சுயநலத்துக்காக. அதனால தான் அவங்க கரெக்டாக இடம் பண்ணி இது அப்போவே தூக்கி போட்டிருப்பான். நீங்கள் கொடுத்த புகாரை அங்கே ஒன்றுமே நடக்கலை, நம்ம கொடுத்த புகார் வேலை செய்யலைன்னு அந்த புகாரை தூக்கி இன்டர்நெட்டில் போட்டு இவரை கேவலப்படுத்துறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் இப்போ இதானது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குரூப்புக்கு நாங்கள் வந்து நம்ம வழக்கறிஞர் பணி இவங்க செய்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் நாங்கள் இது கொடுக்க முடியுமா? பின்னாடி போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? டிஎம்கேவுடைய ஏஜென்ட்டு நாங்கள்லாம் திமுகவுக்கு எதிரானவங்க. எங்கள் இயக்கம் திமுகவுக்கு எதிரானவங்க. நாங்கள் நேதாஜி மக்கள் கட்சின்னு வச்சுருக்கோம். எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி இருக்கிற கட்சி. நாங்கள் வந்து ஆன்மீகத்தை வந்து இது பண்ணுறவங்க, இறைவனை கும்புறவங்க, மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க. திமுக அதுக்கு எதிரான வேதாந்தம் உள்ளவங்க, சாமியை செருப்பால் அடித்தவங்க. அதனால் திமுக என்றைக்குமே எங்களுக்கு எதிரி. அப்போ திமுகவை ஆதரிப்பவங்களும் எங்களுக்கு எதிரி தான். திமுகவை எவன் ஆதரிப்பானா? நல்லவன் ஆதரிக்கவே மாட்டான். மனசாட்சி இல்லாதவன், அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவன் அவன் தான் ஆதரிப்பான். நீங்களே பார்த்துருப்பீங்களே, இவ்வளவு நாள் திமுகவுடைய இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சி எங்களுக்கு வேதாந்தம் வித்தியாசம் இதாக இருக்கும்போது ஒரு மனுஷன் அங்கே போய் சப்போர்ட் பண்ணுறான்னா நல்ல விஷயம் மாதிரி தான் நாங்கள் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு தப்பு செய்கிற ஒரு குரூப்பு இந்த குரூப்புக்கு பின்னாடி போயிட்டு ஒரு நல்லது செய்கிற மனுஷனை பழி வாங்கினா, அவர் பேரை கெடுக்கணும்னு ஒரு குரூப் கிளம்புனா உங்களை நாங்கள் விடுவோமா? உங்களை சாமிநாதன் விட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். சார், ஆனால் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு அந்த ஜட்ஜஸ் சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்த இல்லை அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சி இருக்குல்ல. ஜட்ஜஸ்களுக்கு சாமிநாதன் யாருன்னு தெரியும். ஏன்னா வாஞ்சிநாதனுக்கு எல்லா வழக்கறிஞர்களும் எல்லா வழக்கறிஞரும் சொல்லாதீங்க. நாங்கள்லாம் தான் வழக்கறிஞர், நாங்கள்லாம் பின்னாடி போவோமா? குறிப்பிட்ட திமுக வழக்கறிஞர், ஒரு திமுக வழக்கறிஞர்னு சொல்லுங்க, யாரு போய் பின்னாடி போவாங்க? இப்போ ஜட்ஜஸ்க்கும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் அவருக்கு எல்லா ஜட்ஜஸ் வெளியில் சொல்ல மாட்டாங்க. எல்லா ஜட்ஜுக்கும் ஹைகோர்ட்டில் தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியும். நல்ல ஜட்ஜி யாரு, பணம் வாங்குறவங்க யாருன்னு ஜட்ஜஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இது இந்த குரூப் பண்ணு மற்ற ஜட்ஜுங்களை பயமுறுத்துறது தானே இப்படி பண்ணுறாங்க. உன் புகார் தூக்கி கிழிச்சு போட்டாச்சியா சுப்ரீம் கோர்ட்டில். அங்கே ஒவ்வொரு ஜட்ஜையும் எடை போட்டு வச்சுருக்காங்க. ஆனந்த் வெங்கடேஷனா அந்த அன்னைக்கு சொன்னாங்கல்ல நேர்மையான நீதிபதினு, அது மாதிரி சாமிநாதனா அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. நீ உடனே உனக்கு திமுகவுக்கு எதிராக போகணும், நீ ஒரு புகார் அனுப்புனா தூக்கி கிழிச்சு போடுவாங்க. கிழிச்சு போட்டான்னு தெரிஞ்ச உடனே இன்டர்நெட்டில் போடு, அவர் பேரை கெடு, இது மாதிரி சமூக விரோத செயல் பண்ணுவீங்க, நாங்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போமா? எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க. இந்த வாஞ்சினா மூஞ்சியெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு மனுஷன் செய்கிறதில்ல நல்லவனா கெட்டவனான்னு பார்ப்போம். கெட்டவனாக இருந்தால் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம். நாங்கள் இவர்களுக்கு நம்ம எப்படி துணை போவோம் அப்படிங்கிறது. அதனால் இவங்க கொண்டு வர்றது சுயநலத்துக்காக கொண்டு வராங்க. ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்காக அவங்களை இப்படியே பயமுறுத்தி நீதித்துறையை இவங்களுக்கு எதிராக நீதிபதிகளை தீர்ப்பு கொடுக்க வைக்கக்கூடாதுங்கிறது திமுகவுடைய சதித்திட்டம். அந்த சதித்திட்டத்தில் சேர்ந்தவர் தான் இந்த வழக்கறிஞர். அதனால் இதுதான் இவர்கள் வந்து நம்ம யாரும் ஆதரிக்கக்கூடாது. நான் யாரையுமே பார்க்க மாட்டேங்க. வழக்கறிஞர்களுக்கு எதிராகவே நான் வழக்கு போட்டிருக்கேங்க. குறுக்கு விசாரணையில் ஒரு குடும்ப நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட கணவனை வாய்க்கு வராத கெட்ட வார்த்தைகளில் கேள்வி கேட்டாங்க 2-3 வழக்கறிஞர்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேஸை போட்டான். நான் வழக்கறிஞர்னு பார்க்கல. எவ்வளவோ என்கிட்ட வந்து கெஞ்சினாங்க, அந்த பேச்சே பேசாதீங்க, நீதித்துறையை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, குறுக்கு விசாரணையில் எப்படி அங்கே கேட்பீங்க, கெட்ட வார்த்தை இல்லை. உங்களுடைய இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் கேள்வி கேட்கறதுக்கு பயந்து பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் கோர்ட்டுக்கே வர பயப்படுறாங்க. வக்கீலுங்க கண்டபடி கேட்பாங்கன்னு. உங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாதாங்க இது வரும்னு சொல்லி அந்த வழக்கறிஞர்களுக்கு எதிராக இது பண்ணி அவங்கள வந்து ஃபைன் போட்டு பணத்தை கட்ட வச்சோம். அவ்வளவு பயமுறுத்தணும். ஏன்னா நீதித்துறை நல்லா இருக்கணும். நீதித்துறைங்கிறது நீதிபதிகள் மட்டும் இல்லை, வழக்கறிஞர்களும் சேர்ந்தது தான் நீதித்துறை. வழக்கறிஞர்கள் மனசாட்சியோடு இருக்கணும். 60-70% வழக்கறிஞர்கள் மனசாட்சியை வித்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்தலைன்னா மக்களுக்கு எப்படிங்க நீதி கிடைக்கும்? அதனால் ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு, அதுதான் நம்ம பாணி. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்புன்னு. நான் நீதிபதிகள் எல்லாம் யோகியர்கள்னு சொல்ல, எத்தனையோ நீதிபதிகள் மேலே நான் புகார் கொடுத்துருக்கேன். புகார் கொடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. காரணம் என்னுடைய புகார் நியாயமான புகார். அப்படி நியாயமான புகாரை கொடுத்தா தண்டனை விசாரிப்பாங்க. சும்மா உங்களுக்கு பிடிக்காதாலே டிஎம்கேக்கு எதிராக பேசுகிறாள்னு நீங்கள் பாட்டு கொடுத்தீங்கன்னா எடுத்துருவானா?
நம்ம அவங்கள நீதிபதியெல்லாம் பயமுறுத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தான். நான் அவர்கிட்ட நேரடியாக கூட பேசினதில்லை. சுவாமிநாதன் கோர்ட்டில் தான் பண்ணியிருக்கேன். அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும். நல்ல நீதிபதிகளுக்கு நம்ம போய் ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. நல்ல நீதிபதிகளை சமூக விரோதிகள் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் போய் பயமுறுத்துனாங்கன்னா நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நீதிபதி பக்கம் தான் நம்ம நிற்க முடியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதனால பொதுமக்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், இதில் இதுதான் உண்மை. இந்த வாஞ்சிநாதன் பக்கம் நியாயம் இல்லை. இவங்கெல்லாம் திமுகவுடைய ஏஜென்ட்டுங்க. இவர் பக்கம்தான் நியாயம் இருக்குது. சுவாமி நம்ம எல்லாருமே அவர் பின்னாடி தான் நிற்கணும். இருக்கிற 1-2 நல்ல நீதிபதிகளையும் கெடுத்து விட்டுறாதீங்கிறது தான் சொல்லணும். நீதிபதிகள் நல்லவங்க இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரேராக போச்சு இந்த நாட்டில். பயந்தவங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக கொடுக்க மாட்டாங்க. திமுகவுக்கு ஆதரவாலாம் சில வார்த்தைகள் பேசின நீதிபதிகளை நானே கண்டிச்சிருக்கேன். ஒரு நீதிபதியெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார், அவரை நானே கண்டிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு நீதியரசர் எப்படி பேசலாம்? ஸ்டாலினை பற்றி தப்பாக பேசிட்டான் ஒருத்தர், அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் பெயிலுக்கு போகிறாரு, ஜாமீனுக்கு. ஒரு நீதியரசர் சொல்கிறாரு, ஒரு மீட்டிங் போட்டு ஸ்டாலினை பற்றி உயர்வாக பேசுங்கிறாரு. நல்லா கேட்டானா? இதுதான் நீதியரசரோடதா? உங்ககிட்ட வந்தது பெயில் இருக்கா இல்லையா அதோட முடிச்சுக்கணும். மீட்டிங் போட்டு ஸ்டாலினை உயர்வாக பேசுன்னு சொல்கிறது ஒரு நீதிபதியோட வேலையா அப்படின்னு அந்த நீதிபதியை நான் கண்டித்தேன். அது மாதிரி தான் இதை சொல்கிறேன். இவர் நல்ல நீதிபதி, இவரோட போய் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பண்ணுறவங்களுக்கு யாரும் இது கொடுக்காதீங்க. அவருக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம். அந்த இவங்களுக்கெல்லாம் சவால் விடுறேன், முடிஞ்சால் கிட்டக்க வந்துப்பார். அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், நாங்கள் உங்களை டீல் பண்ணுவோம், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.